சுவாதிஷ்டானம் என்ற சக்கரம் வந்து மனித உடம்புல வந்து முக்கியமான அங்கம் வகிக்கிற இரண்டாவது சக்கரமாகும். தாம்பத்திய உறவு சார்ந்த பிரச்சனை மற்றும் மாதவிடாய் கோளாறு, பலவிதமான நோய்கள் வந்து இந்த சக்கரம் வந்து இயங்காததாலான் வந்து நம்ம உடம்புல வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். மணிப்பூரக சக்கரம் வந்து மனிதனோட மைய சக்கரமாக வந்து விளங்கி கொண்டிருக்கு. உந்தி கமலத்து உதித்தெழும் சோதியை அந்திக்கு மந்திரம் யாரும் அருகிலீர். கடைசி வரியில வந்து கூறியிருப்பாரு, தந்தைக்கு முன் மகன் பிறந்தான். ஓம் நம சிவாய. தென் நாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, குருவே துணை. சைவ தமிழர் அனைவருக்கும் சிவ அடியேனின் வணக்கம். போன பதிவில் நம்ம வாசி என்றால் என்ன மற்றும் மூலாதார சக்கரத்தோட பயன்பாடை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இந்த பதிவில் வந்து 7 சக்கரங்களில் முக்கியமான சக்கரமாக இருக்கிற சுவாதிஷ்டானம் மற்றும் மணிப்பூரக சக்கரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து முதல் முறையாக பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பாருங்கள். அப்போ தான் போகிற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு முன்னாடி வந்து விழும். இது வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு பயனுள்ள அறிக்கும் என்று தான் நம்புகிறேன். சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். சுவாதிஷ்டானம் என்ற சக்கரம் வந்து மனித உடம்புல வந்து முக்கியமான அங்கம் வகிக்கிற இரண்டாவது சக்கரமாகும். அதாவது சுவாதிஷ்டானம் என்றால் ஒரு மனிதனின் சொந்த வாழ்விடம் மற்றும் மகிழ்ச்சியை அனுபவித்தல் என்று பொருள்படும். இந்த சக்கரமானது ஒரு மனிதனோட அன்றாட வாழ்வுக்கு வந்து முக்கியமான ஒரு சக்கரமாக வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சக்கரமானது ஒரு மனிதனுடைய உடம்புல தொப்புளுக்கு 2 அங்குலம் கீழுக்கு அமைந்துள்ள ஒரு சக்கரமாக வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இச்சக்கரத்தோட நிறமானது செம்மஞ்சள் நிறமும் 6 இதழ் தாமரை போல வடிவும் மற்றும் வந்து 5 பூதங்களில் வந்து நீருக்கு நிகராகவும் இச்சக்கரமானது வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாலியல் உணர்வை தூண்டுறதுக்கு ஒரு முக்கியமான சக்கரமாகவும் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. வந்து ஈகோ, கோபம், இது போல பல விஷயங்களுக்கு வந்து இந்த சக்கரம் தான் வந்து முக்கிய காரணமாகவும் முக்கிய பங்கும் வகிக்குதுன்னு சொல்லலாம். படைப்பு திறன் மற்றும் சுய இன்பத்தை அறிந்து கொள்வதற்கான பெரிய மையமாகவும் நம்ம உடம்புல வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி சொல்ல போனால். அது மட்டும் இல்லாது நம்மளோட ஆழ்மனதோட தொடர்புடைய சக்கரம் என்று சொல்லலாம். இதையும் தாண்டி நம்மளோட உடம்புல ஏற்படுற பலவீனம் மற்றும் பலவிதமான செயல்பாடுகளையும் பலவிதமான உணர்வுகளையும் தூண்டக்கூடிய, அதாவது வந்து ஒரு மனுஷன் வந்து பலவீனமாகிறதும் பலமாகிறதும் வந்து இந்த சக்கரம் தான் நம்ம உடம்புல வந்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். உணர்ச்சி, சிற்றின்பம், மகிழ்ச்சி, உள்ளுணர்வு, நெருக்கம் ஆகியவற்றிற்கு வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான் வந்து மைய புள்ளியாகவும் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அதையும் தாண்டி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து கோபம், போட்டி, பொறாமை, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இது போல் பல விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல இருந்துச்சுன்னு சொன்னால் சாதாரணமாக பார்க்க போனால் பலவிதமான கெட்ட சிந்தனை, கெட்ட எண்ணங்கள் இருக்கும்போது வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து இயங்குகிற தன்மையை குறைஞ்சி அந்த இயக்கத்தன்மை இல்லாமல் இருக்கும் என்றும் சித்தர்களும் கூறியிருக்காங்க. சுவாதிஷ்டான சக்கரம் இயங்குறதால வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற உடல் உறுப்புகளும் வந்து சீராக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னு சொன்னால் அட்ரினல் சுரப்பி, மறு உற்பத்தி உறுப்புகள், மண்ணீரல், பித்தப்பை, இந்த அங்கங்களை எல்லாம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கின்றன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சுவாதிஷ்டான சக்கரம் வந்து சீராக இயங்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றி பார்க்கலாம். படைப்புத்திறன் அதிகரித்தல், தன்னம்பிக்கை வளர்தல், தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நாட்டம் ஏற்படுதல். அது மட்டும் இல்லைங்க, இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து சீராக இயங்க தொடங்கிக்கன்னு சொன்னால் நம்ம ஆழ்மனசு அமைதி பெற்று இந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய உள்ளுணர்வு வந்து அதிகமாக ஒரு மனுஷனுக்கு ஏற்படும் என்று கருதப்படுது. அது மட்டும் இல்லாது நம்மளோட விருப்பத்தையும் திறமையையும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அந்த வாய்ப்பை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மையும் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து இயங்குறதால வந்து அதை வந்து நம்ம திறமையையும் விருப்பத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இருக்குன்னு கருதப்படுது. சொல்ல முடியாத எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவோ நன்மைகள் வந்து சுவாதிஷ்டான சக்கரம் இயங்குறதால வந்து நம்மளோட உடம்புல வந்து சீராக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பயனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த சக்கரம் வந்து இயங்கலாட்டி நம்மளோட உடம்புல ஏற்படுற தீமைகளை பற்றி பார்க்கலாம். முதலாவது பார்க்க போனால் தாம்பத்திய உறவு சார்ந்த பிரச்சனை மற்றும் மாதவிடாய் கோளாறு, குழந்தை பேறு கிடைக்காமை, இரத்த சோகை, மலச்சிக்கல், இடுப்பு வலி, மூட்டு வலி போன்ற பலவிதமான நோய்கள் வந்து இந்த சக்கரம் வந்து இயங்காததாலான் வந்து நம்மளோட உடம்புல வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து நம்மளோட உடம்புல வந்து சீராக அமையலைன்னு சொன்னால் வந்து இவ்வளோ வருத்தம் வந்து ஒரு உடம்புல வந்து இருக்குமென்னு கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இயங்காததால் வந்து நம்மளோட உடம்புல ஏற்படும்னு சொல்லலாம். இதெல்லாம் இல்லாமல் போகணும்னு சொன்னால் யோக பயிற்சி, தியானம் போன்றது மூலமாக தான் இந்த
இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்க வைக்கவும் முடியும். நம்மளோட உடம்புல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற வலி நோய்களை வந்து போக்கவும் முடியும். இதில் வந்து சில உணவு பழக்கங்களை மிருக்கி அதை வந்து கடைபிடிக்கிறதால வந்து நம்மளோட உடம்பும் சீராகும். அதே போல் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து இயங்க தொடங்கும் கருதப்பட்டுக்கிட்டு இருக்கி. சுவாதிஷ்டானத்தை பற்றி எவ்வளவு சொன்னது போதும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து மணிபூரகம் என்றால் என்ன, அதோட விளக்கத்தை பற்றி பார்க்கலாம். மணிபூரக சக்கரம் வந்து மனிதனோட மைய சக்கரமாக வந்து விளங்கி கொண்டிருக்கு. இது வந்து மனிதனோட உடம்புல வந்து ஆதாரத்திலிருந்து 3வது சக்கரமாக வந்து கருதப்படுது. இச்சக்கரமானது 10 இதழ் தாமரை வடிவமும் மஞ்சள் நிறமுடையதாகவும் கருதப்படுது. இந்த மணிபூர சக்கரம் வந்து பஞ்சபூதங்கள் வந்து நெருப்புக்கு நிகராக, அதாவது வந்து நெருப்போட சம்பந்தப்பட்ட ஒரு சக்கரமாகவும் வந்து இந்த மணிபூர சக்கரம் வந்து கருதப்படுது. மனிதனோட உடம்புல வந்து தொப்புளுக்கு சற்று மேலுக்கு வந்து இந்த சக்கரமானது இயங்கி கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மணிபூர சக்கரத்தை பற்றி வந்து திருமூலர் வந்து ஒரு பாட்டு மூலம் அழகாக வந்து கூறியிருப்பார். உந்தி கமலத்து உதித்தெழும் சோதியை அந்திக்கு மந்திரம் யாரும் அருகிலீர், அந்திக்கு மந்திரம் யாரும் அறிந்த பின் தந்தைக்கு முன் மகன் பிறந்தானே என்று வந்து அழகாக கூறியிருப்பார் இந்த திருமூலர் வந்து இந்த மணிபூரக சக்கரத்தை பற்றி. இந்த பாட்டோட விளக்கத்தை பார்க்க போனால், கமலம் என்று வந்து மணிபூரகத்தை வந்து கூறுறாரு வந்து திருமூலர். அதாவது வந்து இந்த பாட்டோட விளக்கம் வந்து முறையாக ஒரு மனுஷன் வந்து குருதீட்சை பெற்று யோகம் பல கற்று முறையாக கற்றதுக்கு பிறகு வந்து லோகத்தின் குறிக்கோளான சிவனை பார்க்கும். அதாவது வந்து இதெல்லாம் நம்ம குருதீட்சை பெறுறது வந்து மற்றது வந்து யோக பயிற்சியோ இல்லை பலவிதமான தியானம் இருக்கிறது வந்து அந்த சிவன் அருள் பெறுறதுக்கும் சிவனை நம்ம நேரில் பார்க்கறதுக்கும் தான். இது எல்லாத்தையும் தான் ஒரு மனுஷன் செய்கிறாங்க அந்த சிவனை பார்க்கறதுக்காக. இதெல்லாம் பண்ணி சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே சூரியன் சந்திரன் ஒளியை பெற்று நம்மளோட ஆன்மா வந்து ஒளிரும் திருக்காட்சியை காணலாமே என்று வந்து கூறியிருப்பார். அதாவது வந்து சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி வந்து சூரியன் சந்திரனையும் பார்த்து அவங்ககிட்ட இருந்த ஒளியை வாங்கி நம்மளோட உடம்புல வாங்கி ஆன்மா வந்து ஒளிர்றத பார்க்கலாம் என்று கூறியிருப்பார். இது தான் வந்து கடைசி வரியில் வந்து கூறியிருப்பார், தந்தைக்கு முன் மகன் பிறந்தானே. அதாவது வந்து சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கீழே இருக்கிற சூரியன் சந்திரனையும் பார்த்து அவங்ககிட்ட இந்த ஒளியை வாங்கி நம்ம ஆன்மா, அதாவது வந்து மணிபூரத்தில் வந்து எடுத்து ஒளியை வாங்கி பெற்றுக்கொள்ளலாமே என்று கூறியிருப்பார் அழகா திருமூலர் வந்து இந்த பாட்டின் மூலமாக. இதெல்லாம் தாண்டி இந்த சக்கரம் வந்து நம்மளோட உடம்புல இயங்கினா தான் இயக்க சக்தி வந்து நம்மளோட உடம்புங்குமே அந்த இயக்க சக்தி வந்து போய்கொண்டிருக்கு நம்மளோட உடம்பு ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லைங்க, மண்ணீரல், இறப்பை, பித்தப்பை, கல்லீரல் போன்ற உறுப்புகள் வந்து இதன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு கூட சொல்லலாம். உடம்புல எழும்புற உணர்ச்சி வந்து இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது என்றும் கருதப்படுது. அதன் மூலமாக தான் நம்ம அதிர்ச்சி அடையும் போதும் பயப்படும் போதும் மணிபூரகம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு இறுக்கமான தன்மை வந்து ஏற்படும் என்றும் கூறப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, என்ன எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மணிபூரக சக்கரம் வந்து ஒரு மனுஷன் இயங்குறதின் மூலமாக வந்து சீராக இயங்கிக்கொண்டு சொன்னால் வந்து உடல் சுறுசுறுப்பும் நீண்ட கால ஆயுள் நோயின்றி வாழலாம் என்று பலவிதமான நல்ல விஷயங்கள் வந்து இந்த மணிபூரக சக்கரம் வந்து இயங்குறதால வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குன்னு தான் சொல்லலாம். இது வந்து வாசி யோகம் பண்ணுறதால மூலமாக இந்த மணிபூரக சக்கரம் வந்து இயங்கி கொண்டிருக்கு. இன்னும் பலவிதமான நன்மைகளும் இந்த மணிபூர சக்கரத்தில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்க்க போனால் இந்த இயற்கையில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கோ அதை வந்து இந்த மணிபூர சக்கரம் வந்து நம்மளோட மனசோடையும் நம்மளோட உடம்போடையும் சேர்ற அளவுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துன்றதான் சொல்லலாம். அதையும் தாண்டி நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் பலவிதமான தீர்வுகளுக்கு வந்து இந்த மணிபூர சக்கரம் தான் வந்து பெரிய ஒரு ஊன்றுகோலாக வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சித்தர்கள் வந்து கூறியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்க்க போனால் வந்து இதயம், சிறுநீரகம், உதிர நோய் போன்றவற்றுக்கு வந்து இந்த மணிபூரகம் வந்து மனசு வச்சா தான் இந்த அவ்வளவு வந்து சீராக இயங்கும் என்று வந்து கூறியிருக்காங்க. இது போல் பலவிதமான நன்மைகள் வந்து இந்த மணிபூர சக்கரத்தின் மூலமாக வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கிறது தான் சொல்லலாம். இந்த 7 சக்கரமும் இயங்கிக்கொண்டு சொன்னால் அதையும் தாண்டி எவ்வளோ பலவிதமான நன்மைகளை வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உள்வாங்கி தந்துக்கிட்டே இருக்கும் என்று தான் சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ இந்த பதிவெல்லாம் போதுமென்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு அடுத்த பதிவில் வந்து அநாகதம் மற்றும் விசுத்தி சக்கரங்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். சிவாய நம.